என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னுடைய மஞ்சள் முகம் உன் கண்ணில் படுகின்றது என்றால் அதனை உடனே நீ தொட்டுவிடு. அப்படி நீ தொட்டுவிட்டால் உனக்குத்தான் நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். என் பிள்ளையே, இன்று இந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் 100% அப்படியே பலிக்கப் போகின்றது. நீ கேட்டது போல உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். என் பிள்ளையே, மனதில் நம்பிக்கை வைத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்று அம்மா உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதற்காக என்னுடைய வாக்கினை மீது நம்பிக்கை இல்லாமல் சென்றாய்? அது உனக்குத்தான் நஷ்டம் என்பதை மறந்துவிடாதே. இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனது குளிரும்படி மிக விரைவாகவே உன்னை வந்து சேரும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக உன் அம்மா உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது ஏதோ நம்பிக்கை வைத்து நீ இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனது குளிரும்படி மிக விரைவாகவே உன்னை வந்து சேரும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக உன் அம்மா உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு நம்பிக்கை வந்ததல்லவா? அது எந்த நேரத்தில் என்று சிந்தித்து பார். உன்னுடைய எந்த ஒரு பிரச்சனை தீரும் பொழுது இந்த அம்மா மீது உனக்கு நம்பிக்கை வந்தது என்று சற்று சிந்தித்து பார். அந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்தேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அது மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவை கொடுப்பதை அறிவாய். இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதை கொடுப்பதை இனிமேல் அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும். உன்னால் நிச்சயமாக அதனை புரிந்து கொள்ள முடியும். யார் வாழ்க்கையிலும் உனக்கான பிரச்சனைகள் எந்த அளவிற்கு வந்தது என்பதனை நீ சற்று உற்று பார்த்தால் உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று தெரிந்து கொள்வாய். அப்படியானால் என் குழந்தை, நீ என்ன தெரியுமா தெரிந்து கொள்ள வேண்டும்? அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை எட்டி பார்க்க சொல்லவில்லை. நீ எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு மட்டும்தான் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இத்தனை வேதனைகளை அனுபவிக்கின்றேன் என்று சொல்லி புலம்புகின்றாய் அல்லவா? அதற்காக அம்மா சொல்கின்றேன், இங்கு ஒவ்வொருவரும் படுகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்று நீ தெரிந்து கொள்வாய். இந்த மஞ்சள் முகத்தோடு உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் இந்த தாயானவள் என்னை நீ உனக்குள் உள்வாங்கிக் கொள். உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, தனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எதிர்காலத்தில் என்ன என்பதனை தெரிந்து கொள்கின்ற என் பிள்ளை இந்த தாயானவளின் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும். எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. நடக்கும், நடக்காது, நடந்தால் சரி என்ற மனநிலையில்தான் இருப்பார்கள். ஆனால் உனக்கு அப்படியல்ல. அம்மா ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்து சொல்கின்றேன். இதுதான் உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது.
என் தங்கமே, அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அல்லவா? மாறாக எல்லா பிரச்சனைகளையும் கடந்து என் பிள்ளை வாழ நினைக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் தேவையற்ற சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டு நீ வாழ நினைக்காதே. என் பிள்ளையே, வாழ்க்கை என்றால் என்ன? இன்பமும் துன்பமும் கலந்தது. நீ என்னவோ துன்பம் மட்டும்தான் உன் வாழ்க்கை என்றல்லவா தூக்கி சுமக்க நினைக்கின்றாய். என் பிள்ளையே, அதுவெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள். நீ நினைத்து விடுகின்றாய், நம் வாழ்க்கை இனி இப்படிதான் போல, இதற்கு மேலும் நம் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது, நம் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடும், நாமும் இப்படியே இந்த வாழ்க்கையை முடித்து விடுவோம் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுகின்றாய். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்று அம்மா சொல்கின்றேன். எது வந்தாலும் அங்கே ஒவ்வொருவரும் எத்தனை பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றும் இல்லாததால் தூக்கி வீசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் தெரியுமா? என் பிள்ளை, நீ இதற்கு போய் பயந்தால் இந்த வாழ்க்கை இனி எப்படி உன்னால் நகர்த்தி செல்ல முடியும் என்று சற்று சிந்தித்து பார். வாழ்கின்ற காலம் இன்னும் வெகு தூரம். அந்த நாட்களை நீ இப்பொழுது எண்ண தொடங்கவில்லை. அது எண்ணில் அடங்காத நாட்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவள் என்னுடைய விருப்பம். அதனால் என் பிள்ளை, உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். நீ சந்தோஷமாக வாழ்கின்ற, உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கானது என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல அமைத்து கொள்ள விரும்புகின்றாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சந்தோஷம் என்பது எப்பொழுது என்று எண்ணிக்கொள்வதற்கு பதிலாக சந்தோஷம் என்று எண்ணிப்பார். வருகின்ற துன்பம் கூட உன் அருகில் வர பயப்படும். வருகின்ற கஷ்டங்கள் கூட உன்னை நினைத்து வேதனைப்படும். நாம் இவர்களிடத்தில் வந்தோம் என்று நினைத்து அது ஓடத் தொடங்கிவிடும். என் பிள்ளையே, உன்னை மாற்றிக்கொள். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள். நேர்மறையாகவும் தெளிவாகவும் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. எதிர்மறையாகவும் குழப்பமாகவும் இருந்தால் அதை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை தருவதை நீ பெருமையாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் தங்கமே, எவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிவிட்டாய். இன்னும் கொஞ்ச நாள்தான். இதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதா? உனக்குள் இருக்கின்ற திறமையை நான் கண்டுபிடித்து விட்டேன். அதனால்தான் உன்னிடத்தில் இத்தனை விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் உனக்கு இருக்கின்ற திறமைகளை நான் கண்டுபிடித்தது போல உன் திறமையை நீ கண்டுபிடித்து இந்த பிரச்சனையை உன்னால் தெளிவாக எதிர்கொள்ள முடியும் என்று நீ நம்ப வேண்டும். என்று எதுவுமே இல்லை என்று நீ உணர வேண்டும். சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டிய அத்தனை வலிமைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். உனக்குள் இல்லாத திறமை யாருக்கு இருக்கின்றது என்று என் பிள்ளையே, உனக்கான அத்தனை நிகழ்வுகளும் இனிமேல் நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு விஷயத்தில் நீ முயற்சிகளை எடுத்து வைத்து கொண்டு என்னை பார்த்து நிற்கின்றாயோ அந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். உனக்கு நான் வெற்றியை பரிசாக கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் அப்படியே தருகின்றேன். என்ன நடந்தாலும் அதை நான் உனக்கே தர நினைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதும் உனக்கு வெற்றி வாக்கு தரும் பொழுதும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்று தந்து நினைத்தது கிடையாது. நடந்தே தீரும் என்றுதான் நினைத்து கொடுத்திருக்கின்றேன். நான் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற உறுதியோடு தான் உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இனி சிறக்கப் போகின்றது
போகின்றது என்று நான் கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றேன். உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அற்புதமான சூழ்நிலைகளையும் இனி உணரத்தான் நீ போகின்றாய். எதற்காகவும் என் பிள்ளை மனவேதனை அடையாமல் இனி உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய அத்தனை மகிழ்ச்சிகளையும் பெற்றுக்கொண்டு வாழத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இனி அத்தனையும் நீ கேட்ட திருப்பங்கள் எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும். என் தங்கமே, என் குழந்தையினுடைய அன்பினை இந்த தாயானவள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் நான் சொன்னதை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னுடைய அன்பினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றேன். ஒரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனையை நான் கண்டு கொள்ள ரசித்தது கிடையாது. நான் என்றும் உன் மகிழ்ச்சியைத்தான் காண வருகின்றேன் என்பதனை புரிந்து கொள். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.